Students, our next concept is PN junction formation. So just before we individually discuss the P-type and N-type semiconductor separately, இப்போதான் நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குள்ளே வரப்போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பிஎன் ஜங்ஷன் டயோடுக்குள்ளே வரப்போகிறோம். ஸோ அப்போ அந்த பிஎன் ஜங்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு முதல் கான்செப்டு ஹவு த ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளீஷன் லேயர் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு a single piece of semiconductor crystal எடுத்துக்கிற போகிறோம். is suitably doped. One side is p-type semiconductor, the other side is n-type semiconductor இருக்கிற மாதிரி நம்ம இப்போ டோப் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஐ டேக் எ செமிகண்டக்டர் கிறிஸ்டல் அண்ட் ஈக்குவலி செப்பரேட்டட். ஒன் சைடில் என்ன பண்ணுறேன்னா ஐ ஆட் த ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட்டம். அப்போ இந்த சைடு என்னவா மாறிடும், பி டைப் செமிகண்டக்டராக மாறிடும். த அதர் சைடு I add the pentavalent impurity atom and this side becomes n-type semiconductor. And remember that in p-type la வந்து majority carriers என்னது holes. holes வந்து blue color circle நம்ம represent பண்ணியிருக்கோம். இதில் minority carriers என்னது electrons. அதை நான் இங்கே காட்டலை. n சைடில் majority charge carrier is electrons. எலக்ட்ரான்ஸை வந்து க்ரீன் கலரில் நம்ம காட்டியிருக்கோம். மைனாரிட்டி என்னது ஹோல்ஸ், அதை இங்கே காட்டலை. ஓகேவா? இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர் எடுத்து ஈக்குவலாக செப்பரேட் பண்ணி ஒரு சைட் ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட்டம் ஆட் பண்ணி பி டைப்பாக மாற்றிருக்கேன். இன்னொரு சைடு ஸோ பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட்டம் ஆட் பண்ணி என் டைப்பாக நான் மாற்றிருக்கேன். ஓகேவா? அந்த காண்டாக்ட் லேயர் பிட்வீன் தம், இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் லேயர் இருக்கு இல்லையா, திஸ் லேயர் இஸ் கால்டு பிஎன் ஜங்ஷன். பி டைப்பும் என் டைப்பும் சந்திக்கக்கூடிய அந்த பாயிண்ட், அந்த லேயர், தட் லேயர் இஸ் கால்டு பிஎன் ஜங்ஷன். whenever the PN junction is formed, sum of free electrons என்ன பண்ணும் அப்படின்னா it is diffused, not drifted, diffused, ஊடுருவி வரும் n side to p side. அதே மாதிரி holes from p side to n side. The diffusion of charge carrier happens due to the fact that n side has higher electron concentration. n side la majority charge carrier என்னது electron. p side has higher hole concentration இருக்கிறதுனால தான் இந்த diffusion process நடக்குது. அப்போ the diffusion of majority charge carrier across the junction, அப்போ ரெண்டு பக்கமும் என் சைட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பி சைடுக்குள்ளே போகும், பி சைட்லேருந்து ஹோல்ஸ் வந்து என் சைடுக்குள்ளே போகும். அப்போ the diffusion of majority charge carrier across the junction gives rise to an electric current. நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்குது. that current is called diffusion current. see here, so most of the electron, ஏன்னா இந்த சைடு ஹை கான்சன்ட்ரேஷனில் எலக்ட்ரான் இருக்கு, அது என்னாகும் அப்படின்னா இந்த லேயரை தாண்டி இந்த சைடு பி சைடுக்குள்ளே என்ட்ராகும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹோல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஏன்னா இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன் எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது இந்த சைடு வருது, இங்கேயும் ஹை கான்சன்ட்ரேஷனில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதுவும் இந்த லேயரை தாண்டி டிஃப்யூஸ் ஆகி இந்த ரீஜியனுக்குள்ளே இப்போ என்ட்ராகுது. அப்போ டியூ டு திஸ் டிஃப்யூஷன் ஆஃப் திஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ்னால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டோன்னா டிஃப்யூஷன் கரண்ட் கிடைக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து இந்த சைட்லேருந்து இங்கிட்ட டிஃப்யூஷன் ஆகுது, அதனால் அதுக்கு பேர் எலக்ட்ரான் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹோல்ஸ் வந்து பி சைட்லேருந்து என் சைடுக்கு இதாகுது, அதனால் இதுக்கு பேர் ஹோல் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்பயுமே கரண்டோட டைரெக்ஷன் பாசிட்டிவ் சார்ஜோட டைரெக்ஷன், எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுத்துக்கிடுவோம். அப்போ ஹோல் தான் இங்கே என்ன சார்ஜு, பாசிட்டிவ் சார்ஜு. ஓகேவா? அப்போ கரண்டோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன். திஸ் கரண்ட் இஸ் கால்டு diffusion current.
இதுக்கு பேர் டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Now a electron from n side இருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு எலக்ட்ரான் டிஃப்யூஸ் ஆகி எதுக்குள்ளே வருது, இட் என்டர் இன்டு த பி சைடில் வருது. ஓகேவா, ரைட். இப்போ என் சைட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, மைக்ரேட் ஆயிடுச்சு. அப்போ த பென்டாவேலண்ட் ஆட்டம் லோசஸ் த எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சுன்னா அது என்ன அயனா ஆயிரும், பாசிட்டிவ் அயானா மாறிடும். ஓகேவா, அப்போ இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எத்தனை எலக்ட்ரான் இந்த சைடு ஷிஃப்ட் ஆகுதோ அந்த பென்டாவேலண்ட் ஆட்டம் எல்லாம் என்ன அயானா மாறிடும், தே பிகம்ஸ் த பாசிட்டிவ் அயான்ஸா மாறிடும். ஓகே, இந்த சைடு என்ன இருக்கு, இந்த சைடு பி சைடு ட்ரைவேலண்ட் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ when electron enter into the p side, the trivalent impurity atom accept the electron. ஏன்னா அதுகிட்டயே 3 வேலன்சி தான் இருக்கு. அப்போ இன்னொரு எலக்ட்ரானுக்கு அது வந்து நீடடாக இருக்கு. அப்போ எலக்ட்ரான் இங்கிட்டு வந்தோன்னே இட் ஈஸிலி அக்செப்ட் த எலக்ட்ரான் அண்ட் பிகம்ஸ் த நெகட்டிவ் அயான்ஸ். அப்போ இங்கிருந்து எலக்ட்ரான் வர வர இங்கே இருக்கிற ட்ரைவேலண்ட் ஆட்டம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா அப்படியே நெகட்டிவ் அயான்ஸாக மாறிடும். அப்போ தே ஆர் ஃபிக்ஸ்டு இன் த கிறிஸ்டல் லேட்டிஸ், தே ஆர் அனேபிள் டு மூவ். அப்போ அரவுண்ட் த ஜங்ஷன் ஆன் போத் சைட் a layer is formed. அதாவது இந்த சைடு பி சைடெல்லாம் இங்கிட்ட இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி பண்ணி என்ன இதாக மாறிடும், நெகட்டிவ் அயான்ஸாக மாறிடும். They all are become negative ions. This layer completely negative ions மாறிடும். அதே மாதிரி இங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து போக போக இங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என் சைட்லேருந்து இங்கிட்ட ஷிஃப்ட் ஆக இந்த பென்டாவேலண்ட் ஆட்டம் எல்லாம் என்னவா மாறிடும் அப்படின்னா தே பிகம்ஸ் த பாசிட்டிவ் அயான்ஸாக மாறிடும். They all are become positive ions. Now there is a thin region across the junction where there is no mobile charge carrier. எல்லாமே அயான்ஸா மாறிடுச்சு. அப்போ இந்த ரீஜியனை நம்ம என்ன ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம்னா, this region is called depletion region. என் சைடெல்லாம் பாசிட்டிவ் அயான்ஸாக மாறிடுச்சு, பி சைடெல்லாம் நெகட்டிவ் அயான்ஸாக மாறியிருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு சார்ஜ் கேரியர்ஸும் கிடையாது. ஓகேங்களா, இட் கன்சிஸ்ட் த ரீஜியன் அக்ராஸ் த ஜங்ஷன் ஆன் எய்தர் சைடு கன்சிஸ்ட் நோ சார்ஜ் கேரியர். இட் கன்சிஸ்ட் இம்மொபைல் அயான்ஸ். திஸ் ரீஜியன் இஸ் கால்டு depletion region. ஸோ இது ஒரு 2 mark question. The thin region near the junction which is free from charge carrier. அந்த இடத்துல என்ன கிடையாது, சார்ஜ் கேரியர் கிடையாது. ஸோ தட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் கிடையாது. தட் ரீஜியன் இஸ் கால்டு டிப்ளீஷன் ரீஜியன். Now across the junction an electric field is formed. அப்போ இந்த சைடு இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் ஹை பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ இட் ஃபார்ம்ஸ் த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் சைடு. அப்போ இந்த சைடு பி சைடெல்லாம் நெகட்டிவ் அயான்ஸ், இது லோவர் பொட்டன்ஷியல் இருக்கும், நெகட்டிவ் பொட்டன்ஷியல். நவ் an electric field is set up across this junction. அப்போ இந்த இடத்துல என்ன செட்டப் ஆயிடுச்சு, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே செட்டப் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த இடத்துல பி சைடில் என்ன இருக்கும், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸுங்கிறது என்னது, எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த இடத்துல சில எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி என் சைடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் ஹோல்ஸ் இருக்கும், சில ஹோல்ஸ் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, இட் இஸ்
drifted by this electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இங்கே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கா, அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை நோக்கி இது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகும். இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாம் it drifted towards these positive charges. இதை நோக்கி அப்படி மூவ் ஆகும். அதே மாதிரி here the minority charge carrier holes என்ன பண்ணும் அப்படின்னா it is attracted by this negative potential. அப்போ இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலை நோக்கி இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா இதை அப்படியே மூவ் பண்ணும். ஓகேவா, டியூ டு திஸ் ட்ரிஃப்டட் ப்ராசஸ், அதாவது இங்கே எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் ஆகுது, இந்த சைடு இருக்கக்கூடிய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் ஹோல்ஸ் ட்ரிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த சைடு ஹோல் ட்ரிஃப்ட்னு எழுதிக்கலாம். ஹோல் ட்ரிஃப்ட் இந்த டைரக்ஷன் அண்ட் எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் இந்த டைரக்ஷன். திஸ் இஸ் எலக்ட்ரான் ட்ரிஃப்ட். Due to this drifting process, a current is formed due to this minority charge carriers. The minority charge carrier drift ஆகுறதுனால இங்கே ஒரு current ஒன்று ஃபார்ம் ஆகும். That current is called a drift current. கரண்டோட டைரக்ஷன் எப்பயுமே எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட், அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன். ஹோல் தான் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ due to this drifting process, a current is flow in this direction. This current is called a drift current. See, this is other 2 mark question. The electric current produced due to the motion of the minority charge carrier by the electric field is known as the drift current. இதில் பார்த்தீங்கன்னா diffusion current and drift current flows in opposite direction. அதான் இங்கே காட்டியிருக்கோமா, இது diffusion current இந்த டைரக்ஷன், ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும்போது போனது. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு செட்டப் ஆனதுனால மைனாரிட்டி கேரியர்ஸ்னால ஒரு கரண்ட் வருது, அது ட்ரிஃப்ட் கரண்ட். இந்த டிஃப்யூஸ்ட் கரண்ட்டும் ட்ரிஃப்ட் கரண்ட்டும் எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் இன் டைரக்ஷன். த ட்ரிஃப்ட் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் லெஸ் தென் த டிஃப்யூஷன் கரண்ட் இனிஷியலி. ஸோ an equilibrium is reached between them at a particular time. எப்படி ஈக்லிபிரியம் ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா with the diffusion of each electron or hole across the junction என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா the strength of the electric field increase ஆகிட்டே வரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது the drift current till increases, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். and one time is reached when the diffusion current and drift current both are equal. ரெண்டுமே ஈக்குவல் ஆகும்போது அட் ஈக்லிபிரியமில் ரெண்டு கரண்ட்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது டோட்டல் கரண்ட் 0 ஆயிரும். நோ நெட் கரண்ட் அக்ராஸ் த ஜங்ஷனாக மாறிடும். தஸ் வி சே எ பிஎன் ஜங்ஷன் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஜங்ஷன் பொட்டன்ஷியல் ஆர் பேரியர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத பார்ப்போம். The movement of charge carrier across the junction takes place only to a certain point. அதுக்கு மேலே என்ன ஆகாது அப்படின்னு கேட்டோன்னா இங்குள்ள எலக்ட்ரான் இந்த பக்கமும் இங்கே இருக்கிற ஹோல்ஸ் இந்த பக்கமும் என்ட்ராக முடியாது. ஏன்னா the immobile ions present on both sides, ரெண்டு சைடு இருக்கக்கூடிய இந்த immobile ions என்ன பண்ணும் அப்படின்னா they establish a potential difference across the junction. The junctionக்கு across ஒரு potential difference கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா பொட்டன்ஷியல் பேரியர். தி ஆக்ட் அஸ் அ பேரியராக ஆக்ட் ஆகும். அது எப்படி சார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் இங்கிருந்து இட் டேக்ஸ் மோர் எனர்ஜி அண்ட் இட் இஸ் என்டர் இன்டு திஸ் லேயர். இங்கே வரும்போது இங்கே நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். ஸோ தேர் இஸ் அ நெகட்டிவ் பொட்டன்ஷியல். அப்போ இதுவும் நெகட்டிவா, அப்போ இதுவும் நெகட்டிவா, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா ரிப்பல் பண்ணும். அண்ட் ரிப்பல் டு த பேக்வேர்ட் டைரக்ஷன். ஸோ இங்கே வந்த எலக்ட்ரானை அது திரும்ப இங்கிட்டு பேக்வேர்ட் டைரக்ஷனில் போக வச்சிரும்.
So if the free electron is enough energy, it break to this wall. அப்போ அதிகப்படியான எனர்ஜியோட இந்த வாலை க்ராஸ் பண்ணிட்டு இந்த சைடு என்கவுண்டர் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்க. அப்போ இந்த சைடு வந்தால் இங்கே உள்ள ஹோல் கூட கம்பைன் ஆகி இன்னொரு நெகட்டிவ் அயான்ஸை இது ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி தான் இஃப் த ஹோல் கெட் மோர் எனர்ஜி, இட் penetrate through this wall, it encounter with this the pentavalent atom. இங்கே போய் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு பாசிட்டிவ் அயான்ஸை இங்கே கிரியேட் பண்ணும், ரீகாம்பினேஷன் ஆகி பாசிட்டிவ் அயான்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் இந்த சைடு வரும்போது நெகட்டிவ் அயான்ஸ், இந்த சைடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ இந்த சைடு மோர் பாசிட்டிவ் அயான்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வரும்போது மோர் நெகட்டிவ் அயான்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அக்ராஸ் இஸ் இன்க்ரீசஸ். ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய அந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னா அண்ட் ஈக்லிபிரியம் இஸ் ரீச்டு. அதுக்கு அப்புறம் இங்கேருந்து இங்கே வர முடியாது. ஏன்னா இதுகளுக்குள்ளேயே இங்கே நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் வந்த பிறகு இதுகளுக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் கொலிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ டியூ டு இன்டர்னல் ரிப்பல்சன், அந்த இன்டர்னல் ரிப்பல்சன் வரும்போது அதுக்கு மேலே இங்கிருந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு வர முடியாது. அதே மாதிரி இங்கேருந்து ஹோல்ஸ் வந்து இந்த சைடு போக முடியாது. ஸோ there is a layer is formed across this junction. அப்போ இந்த லேயருக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா இந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த இடத்துல ஹை பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக மாறிடும், இந்த இடத்துல ஹை நெகட்டிவ் பொட்டன்ஷியலாக மாறிடும். அதை தாண்டி இங்கேருந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் இங்கேயோ இங்கேருந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ் இந்த சைடோ வர முடியாது. அப்போ த டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் பிட்வீன் தீஸ் டூ சைட்ஸ், இந்த ரெண்டு சைட்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, that potential difference is called as potential barrier or barrier potential அப்படின்னு சொல்லுவோம். It's called a potential barrier. இது வந்து எது மாதிரி ஆக்ட் ஆகும்னா it acts like a wall, ஒரு வால் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ மெஜாரிட்டி கேரியர்ஸ் இங்கேருந்து இந்த சைடோ இங்கிருந்து இந்த சைடோ வர முடியாது. ஓகேவா? This difference in potential across the depletion layer is called a potential barrier. இது ஒரு 2 mark. அப்போ at 25 degree temperature வந்து for சிலிக்கனுக்கு வந்து potential barrier வந்து 0.7, ஜெர்மனியம்க்கு வந்து 0.3 volt. இது ஃபெமிலியரான ஒன் வேர்டு கொஸ்டின்.